ஹாய் கைஸ், நான் விவேகானந்தன். நான் பார்க்க போகிற வீடியோ இதுக்காக பார்த்தீங்கன்னா ரிச் டேட் புவர் டாட் சம்மந்தமாக தான். ரிச் டேட் புவர் டாட் நான் இப்போ தான் கோத்ரூ பண்ணேன். அதில் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் கற்றுக்க முடிஞ்சிச்சு. ஸோ அதை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஓகே, ஒவ்வொரு விஷயமா போகலாம். ஃபஸ்ட்டு திங் என்னென்னா, த ரிச் டோன்ட் ஒர்க் ஃபார் மணி. திஸ் இஸ் ஒரு பாயிண்ட்டு. என்னென்னு பார்க்கணும், இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நார்மலாக வந்து பார்த்தோன்னா, ஒரு புவராகவோ ஒரு மிடில் கிளாஸோ இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கான இன்கம் சோர்ஸ்ன்னு பார்த்தோன்னா வேலைக்கு போகிறது தான் ஒரு முக்கியமான இன்கம் சோர்ஸாக அவங்க ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும்தான் இருக்குங்கிற மாதிரி நினச்சிருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது. அதையும் தாண்டின விஷயங்கள், அதையும் தாண்டி இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதை பற்றி தான் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, த ரிச் டோன்ட் ஒர்க் ஃபார் மணி. அவங்க பணக்காரங்க வந்து பணத்துக்காக வேலை செய்ய மாட்டாங்க, பணத்துக்கிட்டேருந்து வேலை வாங்குவாங்க. இது சில பேருக்கு புதுசாக தெரியலாம். என்னடா பணத்துக்கிட்டேருந்து வேலை வாங்குறது அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இந்த பிகினிங் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு நார்மல் புவராகவோ மிடில் கிளாஸாக தான் இருந்திருப்பாங்க. அங்கேருந்து பணம் சம்பாதிச்சிருப்பாங்க. இப்போ நார்மலாக பணம் எப்படி சம்பாதிக்கிறோங்கன்னு பார்த்தோம்னா, நம்ம டைமை கொடுக்கணும். டைமை கொடுத்து பணத்தை சம்பாதிக்கிறோம். இதுதான் புவர் அண்ட் மிடில் கிளாஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒருத்தவங்க வேலைக்கு போகிறாங்க, ஒரு ஐடி கம்பெனி வேலைக்கு போகிறாங்கன்னா, அங்கே வந்து அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணணும். டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா அவங்க என்ன தான் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தா கூட அங்கே டைமை தான் ட்ரேட் பண்ணுறாங்க. டைமை ட்ரேட் பண்ணி ஒரு 8 மணி நேரம் வேலை செஞ்சால் இவனுக்கு இவ்வளோ சம்பளம் அப்படிங்கிற மாதிரி தான் கணக்கு இருக்கே தவிர, நீங்கள் என்ன வேலை செய்கிறேங்கிறது அது ஒரு கணக்கு இருக்குது. பட் முக்கியம் வந்து டைமை ட்ரேட் பண்ணுறோம். 8 மணி நேரம் கொடுக்குறோம். ஏன்னா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான் வேலை செய்ய முடியும். ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ டைமை ட்ரேட் பண்ணி தான் நம்மளால் பணத்தை சம்பாதிக்கிறோம். அதுதான் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கு. ஆனால் அது அப்படி கிடையாது. அதை தாண்டி சில விஷயங்கள் இருக்குது. அதுதான் வந்து நம்ம சம்பாரித்த பணத்தை வந்து பணமே நமக்கு சம்பாரித்து கொடுக்கும். பணம் வேலை செய்யும். பணம் நமக்காக வேலை செய்யும். நமக்காக சம்பாரித்து கொடுக்குங்கிறது தான் புது கான்செப்ட்டு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு அதை பற்றி சொல்கிறேன். என்னடா பணம் எப்படிடா வேலை செய்யும், பணம் எப்படி சம்பாரித்து கொடுக்குன்னு பார்த்தோன்னா, உதாரணத்துக்கு சொல்கிறது என்ன விஷயம்னு பார்த்தோம்னா, வட்டிக்கு விட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இப்போ நம்ம வந்து நம்மகிட்ட நிறைய அமௌண்ட் இருக்குன்னா, நம்ம வந்து யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் லோன் தேவைப்படுதுங்கிற பட்சத்தில் நம்ம வந்து வட்டிக்கு விடுவோம். வட்டிக்கு விட்டு ரூபா வட்டி அந்த மாதிரி நம்ம கலெக்ட் பண்ணுவோம் இல்லையா? வருஷத்துக்கு 12% வட்டி அந்த மாதிரி கலெக்ட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அப்போ அங்கே பார்த்தோன்னா நம்ம கொடுக்குறோம், வாங்குறோம், அவ்வளோதான். ஆனால் 8 மணி நேரம் உட்காந்து வேலை செஞ்சுட்டா இருக்கோம், இல்லை கிடையாது. ஆனால் இருக்கிற பணத்தை வச்சு நம்மளால் சம்பாதிக்க முடியுது. வருஷத்துக்கு மாதத்துக்கு 1% வட்டிங்கிற மாதிரி வருஷத்துக்கு 12% வட்டி சம்பாதிக்க முடியுது இல்லையா? ஸோ இதுதான் வந்து நாம் என்ன சொல்கிறோன்னா, ரிச் டோன்ட் ஒர்க் ஃபார் மணின்னு சொல்கிறோம். ரிச் டோன்ட் ஒர்க் ஃபார் மணி, பட் மணி ஒர்க் ஃபார் தெம். பணம் வந்து அவங்களுக்காக வேலை செய்யுது. நாம் தான் மாடாட்ட உட்காந்து வேலை செஞ்சுட்டே இருக்கோம். ஆனால் வந்து பணக்காரங்க வந்து பணத்தை வச்சு வேலை வாங்கி சம்பாதிச்சுக்கிறாங்க. தேங்க்யூ.